பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க ராதிகா வீட்ட விட்டு கிளம்பி போயிட்ட பிறகு, இங்க திரும்பவும் கோபியும், பாக்கியாவையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற ஈஸ்வரிக்கு, இங்க கோபி, பாக்கியா 2 பேரும் சேர்ந்து சரியான பதிலடி குடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க வீட்டுக்குள்ள இங்க ஈஸ்வரி கிட்ட இங்க பாக்கியா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதான் இந்த மாரி நாளைக்கு புது ரெஸ்டாரண்ட் தொறக்க போறேன். அது கண்டிப்பா வந்துட்டு நல்லபடியா முடியணும். அந்த ரெஸ்டாரண்ட்டும் அடுத்தடுத்து நல்லபடியா போகணும் அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "அதெல்லாம் கண்டிப்பா நல்லபடியா போகும் பாக்கியா. இப்பதான் வந்துட்டு கோபி கூட உன் கூட இருக்கான்ல. இதுக்கு மேல என்ன வேணும்? ராதிகாவும் இப்போ கோபிய விட்டு முழுசா பிரிஞ்சு போயிட்டா. இதுக்கு மேல நீயும் கோபியும் வந்துட்டு இந்த வீட்ல தான் இருக்க போறீங்க. 2 பேரும் சேர்ந்தே வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ட நடத்துங்க. 2 பேரும் சேர்ந்தே இருங்க இதுக்கு மேல வாழ்க்கையில." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியாவ சொல்லவும், இத கேட்டவுனே இங்க பாக்கியா கோவப்பட்டு, "அத்தை என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் உங்ககிட்ட ரெஸ்டாரண்ட் ரொம்ப நேரம் தொறக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் கோபி கூட சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட் நடத்த போறேன்னு சொன்னேன்னா, நீங்க எதுக்கு தேவையில்லாம கோபி கூட சேர்ந்து வாழ சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்ட அவர் கூட சேர்ந்து நடத்த சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு கோவப்பட்டு, இங்க ஈஸ்வரிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரியே வந்துட்டு, "ஆமா பாக்கியா, இதுக்கு மேல கோபி என்ன பண்ண போறான்? அவன் தனியா தான் இருக்க போறான். அதுவும் கூட நம்ம வீட்ல நம்ம கூட தான் இருக்க போறான். அந்த ராதிகா வந்துட்டு இப்ப கோபி கூட இல்ல. நீ கோபிய இப்படியே தனியா விட்டுடலாம் பார்க்குறியா? இப்போ ராதிகா வந்துட்டு கோபி கூட இல்ல. நீ தான் பாக்கியா கோபிக்கு ஆதரவா கோபி கூட நீ இருக்கணும் வாழ்க்கையில." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரிய வந்துட்டு இங்க பாக்கியா பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்க பாக்கியா வந்துட்டு இங்க ஈஸ்வரிய பார்த்துட்டு, "அத்தை நீங்க வந்து தெரிஞ்சு தான் பேசுறீங்களா? இப்பதான் வந்துட்டு ராதிகா அவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்லருந்து கிளம்பி போனாங்க. அது மட்டும் இல்லாம உங்களையும் வந்துட்டு ஒரு பெரிய மனுஷியா இந்த வீட்ல நெனச்சு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு திரும்பவும் வந்துட்டு துரோகம் நினைக்கிற மாரி இருக்கு நீங்க பண்றது. இப்ப எதுக்கு அத்த ராதிகா இந்த வீட்ல இருந்து கிளம்பி போயிட்ட பிறகு என்ன கோபி கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு இங்க ஈஸ்வரிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரியும் வந்துட்டு, "இங்க பாரு பாக்கியா, நான் ஒண்ணும் வேணும்னே ராதிகாவ கோபிகிட்டருந்து பிரிச்சு அவள வீட்ட விட்டு வெளிய அனுப்பி உன்ன கோபியோட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல. எல்லாமே வந்துட்டு அதுவா நடக்குது. நீ தான் வந்துட்டு கோபி கூட எப்பயுமே இருக்கணும் இருக்கு போல. அதுதான் வந்துட்டு வாழ்க்கையே. உன்னையும் கோபியும் வந்துட்டு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில கோபியோட வாழ்க்கை உன் கூட வந்துட்டு இங்கேயே இருந்துச்சு. அதனால வந்துட்டு கோபி கூட நீ இருக்கிறது தான் பாக்கியா சரி. அதுதான் வந்துட்டு எனக்கும் சரின்னு படுது. நாளைக்கு ரெஸ்டாரண்ட் வேற தொறக்க போற. அந்த ரெஸ்டாரண்ட் திறப்பு விழால வந்துட்டு நீயும் கோபியும் சேர்ந்தே வந்துட்டு அந்த திறப்பு விழா வந்துட்டு கொண்டாடணும். 2 பேரும் வந்துட்டு சேர்ந்து ரெஸ்டாரண்ட் நடத்தணும். வாழ்க்கையில வந்து 2 பேரும் ஒண்ணாவே இருக்கணும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரிய வந்துட்டு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டு இந்த பாக்கியா வந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, நீங்க பேசுறது எந்த அர்த்தத்துல பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க நினைக்கிற மாரி என்னால கோபியோட சேர்ந்து வாழ முடியாது. ராதிகாவுக்கு என்னால வந்துட்டு கஷ்டம் வரக்கூடாது. அவங்க திரும்பவும் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. திரும்பவும் நான் கோபியோட சேர்ந்து வாழ்றது ராதிகாக்கு தெரிய வந்தா, ராதிகா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அதெல்லாம் யோசிக்காம வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டீங்க அத்த." அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாரு பாக்கியா, நீ என்ன பண்ணுவே தெரியாது. ஆனா கோபிக்கு நீ மட்டும் தான் இருக்கணும். அவன் ஏற்கனவே வந்துட்டு உடம்பு சரியில்லாதவன். அப்படி இருக்கும்போது அவன தனியா விட முடியாது. நீ எப்பயுமே வந்துட்டு கோபிக்கு ஆதரவா எப்பயுமே அவன் கூட இருக்கணும். அவன் ராதிகாவ பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்துட்டு நீ கோபி கூட இருக்கணும் பாக்கியா இந்த வீட்ல. அதுதான் வந்துட்டு என்னோட கடைசி ஆசையா இருக்கும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. அப்பதான் இங்க பாக்கியா உடனே கோவப்பட்டு இங்க ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க அத்த, உங்க பையன் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. அவர் இந்த வீட்ல இருக்கிறதுனால தான் வந்துட்டு என்னையும் அவரும் சேர்த்து வைங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க என்னையும் கோபியும் சேர்த்து வைக்கிற விஷயம் கோபிக்கு தெரிஞ்சா அவரு கூட ஏத்துக்க மாட்டாரு. ஆனா நீங்க தான் வந்துட்டு என்னையும் கோபியும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இவ்ளோ பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு கோபிய பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு அத்த. ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா கோபி இந்த வீட்ல வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு எண்ணமா இருக்கு. அவர் இந்த வீட்ல இருக்க வரைக்கும் நீங்க கண்டிப்பா வந்துட்டு அவர் கூட என்ன சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நினைப்பீங்க. அதனால இந்த விஷயத்த நான் இப்பயே ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன் அத்த. நான் இந்த விஷயத்த நான் கண்டிப்பா கோபிகிட்ட பேச தான் போறேன். கோபிகிட்ட பேசி அவரே வந்துட்டு இந்த வீட்ல இருந்து கிளம்பி போனா போட்டும். இல்லன்னா கடைசியா நானே ஒண்ணு சொல்றேன். நீங்க மனசு கஷ்டப்பட்டாலும் பரவால்ல அத்த. நீங்களே கூட இந்த வீட்ல இருந்து வெளிய போயிடுங்க. தயவுசெய்து வந்துட்டு கோபி என்னையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே நினைக்காதீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு இங்க ஈஸ்வரிட்ட பேசுறாங்க. இத கேட்ட உடனே இங்க ஈஸ்வரிக்கு அடுத்து என்ன பேச தெரியாம அமைதியா நிக்கவும், அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறாங்க. "அத்த, நான் இப்பவே வந்துட்டு ஒரு முடிவு பண்ண தான் போறேன். நீங்க இப்படியே வந்து நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா நடக்காது. என்னால வந்துட்டு ராதிகாக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. நான் திரும்பவும் வந்துட்டு கோபியோட சேர்ந்து வாழ போறது கிடையாது. என்னால கோபிய இதுக்கு மேல இந்த வீட்லயே வச்சுக்க முடியாது. ஒண்ணு இந்த கோபி இந்த வீட்ல இருந்தாரு அப்படின்னா, நீங்க கோபிய பத்தி என்ட்ட பேசக்கூடாது. இல்ல அப்படின்னா, நான் சொன்ன மாரி நீங்க கூட வீட்ட விட்டு வெளிய போனா எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல அத்த. ஏன்னா, அந்த மாரி ஒரு எண்ணத்தோட நீங்க இருக்கும்போது, என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு இங்க ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு, அங்கருந்து கிளம்பி போயிட்டு இங்க கோபிகிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அங்க கோபி ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. கோபியோட ரூமுக்கு இங்க பாக்கியா போகும்போது தான், அங்க ராதிகா கோபி விட்டு போன கஷ்டத்திலே வந்துட்டு, கோபி அங்க ரூமுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பதான் வந்துட்டு இங்க பாக்கியா ரூமுக்குள்ள போயிட்ட பிறகு, பாக்கியாவ பார்த்த உடனே இங்க கோபி வந்துட்டு எழுந்து நின்னு கேட்டுட்டு இருக்காரு. "என்ன பாக்கியா? எதனா முக்கியமான விஷயமா? இந்த நேரத்துல வந்திருக்க? என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு இங்க பாக்கியா பார்த்து கேட்கவும், அப்பதான் இங்க பாக்கியா
வந்துட்டு, "நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சொல்லு பாக்கியா, என்னாச்சு? நாளைக்கு புது ரெஸ்டாரண்ட் தொறக்க போறியே, அதுக்கு எதனா உதவி வேணுமா? ஏன்னா கேளு பாக்கியா, தயங்காம." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி கேட்க, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "எனக்கு அதெல்லாம் உதவி எதுவும் வேணாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுதான் வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் இங்க கோபி கிட்ட இங்க பாக்கியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க கோபிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க இப்போ ராதிகா பிரிஞ்சிருக்குது, அது மட்டும் இல்லாம ராதிகா உங்கள டிவோர்ஸ் பண்ணது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படிப்பட்ட கஷ்டத்திலயும் வந்துட்டு நீங்க என் கூட சேர்ந்து வாழ்வீங்களா? அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா கேட்ட உடனே, இங்க கோபிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அப்பதான் இங்க கோபி உடனே பாக்கியாவ பார்த்துட்டு, "என்னாச்சு பாக்கியா? எதுக்கு இப்படிலாம் கேட்டுட்டு இருக்க திடீர்னு வந்து?" அப்படிங்கிற மாரிலாம் ரொம்பவே பதட்டமா வந்துட்டு இங்க கோபி பாக்கியா பார்த்து கேட்க, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "சொல்லுங்க கோபி. நான் கேட்டது மட்டும் சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா இப்ப ராதிகாவ விட்டு பிரிஞ்சு இருக்கீங்க. ராதிகாவ டிவோர்ஸ் பண்ணுவீங்க. திரும்பவும் வந்துட்டு என் கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னா, நீங்க சேர்ந்து வாழ்வீங்களா? வாழ மாட்டீங்கல்ல. ஆனா உங்க அம்மா வந்துட்டு ராதிகாவ பத்தியும், என்ன பத்தியும் கொஞ்சம் கூட யோசிக்காம, ராதிகா இப்ப தான் வந்துட்டு உங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு, அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இந்த வீட்லருந்து கிளம்பி போனாங்க. அதுவும் உங்க அம்மாகிட்ட வந்தெல்லாம் சொல்லிட்டு தான் போனாங்க. உங்க அம்மா வந்துட்டு எப்பயுமே ராதிகா மேல பாசமே இல்லாதவங்க, திடீர்னு ராதிகா மேல பாசம் காமிச்சு, அவங்கள வீட்லருந்து அனுப்பி வச்சாங்க. அப்படியேப்பட்ட வந்துட்டு திரும்பி என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நீ கோபியோட சேர்ந்து வான்னு சொல்லிட்டு. நீங்களே சொல்லுங்க. உங்க அம்மா பேசுனது கரெக்ட்டா? அப்படிங்கிற மாரிலாம். இங்க பாக்கியா வந்துட்டு இங்க கோபிட்ட கேட்கவும், அப்பதான் இங்க கோபி கோவப்பட்டு, இங்க பாக்கியா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. "என்ன பாக்கியா சொல்ற? எங்க அம்மா அப்படியா சொன்னாங்க? திரும்பவும் வந்துட்டு உன் கூட சேர்ந்து வான்னு சொன்னாங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு, அப்பதான் இங்க பாக்கியா சொல்றாங்க. "ஆமா கோபி, ராதிகா உங்கள விட்டு போன கஷ்டத்துல மறக்கணும் அப்படின்னா, நான் உங்க கூட சேர்ந்து வாழணுமா? அது மட்டும் இல்லாம, நான் இப்ப புதுசா நாளைக்கு ரெஸ்டாரண்ட் தொறக்க போறேன். அந்த ரெஸ்டாரண்ட் கூட நீயும் நானும் சேர்ந்து தான் நடத்தணுமா? அது மட்டும் இல்லாம, இதுக்கு மேல நான் உங்க கூட தான் வந்துட்டு சேர்ந்து வாழணும்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. நான் எப்படி ராதிகாவுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டத்த குடுக்க முடியும்? ராதிகா இதெல்லாம் பார்த்தா கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. இப்படி ஒரு நிலைமையும் நான் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அத்தை நினைக்கிறாங்க. இதெல்லாம் சரியா படுதா? நீங்களே சொல்லுங்க கோபி. இதுக்கெல்லாம் ஒரே முடிவு என்னன்னா, நீங்க வந்து தயவுசெய்து இந்த வீட்ட விட்டு வெளிய போயிடுங்க கோபி. இதுக்கு மேல வந்துட்டு இந்த வீட்ல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல அப்டின்னா, உங்க அம்மாவ கூட்டிட்டு நீங்க வீட்ட விட்டு போயிடுங்க. நீங்க 2 பேரும் வந்துட்டு ஒண்ணாவே இருங்க. அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரியும், கோபியும் வந்துட்டு வீட்டிலருந்து வெளிய போயிடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு இங்க ஈஸ்வரி மேல கோவப்பட்டு, "இரு பாக்கியா நான் போயிட்டு எங்க அம்மாகிட்ட பேசிட்டு வரேன்" அப்படி சொல்லிட்டு, அப்பதான் இங்க கோபி அங்க ரூம்ல இருந்து வெளிய வந்துட்டு, இங்க வெளியில சோபால உட்கார்ந்துட்டு இருக்க ஈஸ்வரி கிட்ட பேச வராங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரிய பார்த்துட்டு இங்க கோபி கேட்டுட்டு இருக்காங்க. "என்னாச்சும்மா உனக்கு? எதுக்கும்மா அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு திரும்பவும் பாக்கியாவோட சேர்ந்து வாழ சொல்றீங்க என்ன? இப்பதான் வந்துட்டு ராதிகா என்ன அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு, ராதிகா என் வாழ்க்கையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ராதிகா என்னை விட்டு போயிட்டா. திரும்பவும் வந்துட்டு நான் கஷ்டப்படணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரி பார்த்து கேட்கவும், அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாருப்பா கோபி, நான் பாக்கியா கிட்ட பேசுன காரணமே வந்துட்டு உன் நல்லதுக்கு தான் பேசினேன். நீ வந்துட்டு இதுக்கு மேல இந்த வீட்ல தனியா இருந்த அப்படின்னா, அதெல்லாம் பார்த்துட்டு என்னால இருக்க முடியாதுப்பா. அதுதான் வந்துட்டு ராதிகா ஒரு முடிவு எடுத்துட்டு உன்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா. இதுக்கு மேல நான் வந்துட்டு பாக்கியா இருக்காளே, பாக்கியாவோட நீ சேர்ந்து வாழப்பா. அதுதான் வந்துட்டு நான் பாக்கியா கிட்ட சொன்னேன்." இத கேட்டது தான் பாக்கியா கோவப்பட்டு, "என்ன வீட்ட விட்டு வெளிய போக சொல்றா. இல்ல அப்படின்னா நீ வீட்ட விட்டு வெளிய போகணுமா? அதுதான் நான் கோவப்பட்டு பாக்கியா கிட்ட பேசினேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, இப்பயும் நான் தான் சொல்றேன். நீங்க திரும்பவும் நான் கோபியோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சீங்கன்னா, ஒண்ணு நீங்க வீட்ட வெளிய போயிடுங்க. அது எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது பொறுத்துக்கிறேன். என்னால வந்துட்டு திரும்பவும் அந்த மாரி ஒரு வாழ்க்கையில போக முடியாது. அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு இந்த வீட்ல இருக்க வச்சீங்க. நான் அப்படியே விட்டுட்டேன். அவரு இருந்துட்டு போட்டும்னு சொல்லிட்டு. திரும்பவும் நீங்க இந்த மாரி நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா என்னால அத ஏத்துக்க முடியாது. இல்ல அப்படின்னா, அவரே கூட நீங்க வீட்ட விட்டு வெளிய போ சொல்லிடுங்க. நீ இந்த வீட்ல இருங்க. நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மட்டும் இந்த வீட்ல இருந்தா, அது எனக்கு போதும். அதுதான் வந்துட்டு எனக்கும் சரின்னு படுது. கண்டிப்பா வந்துட்டு கோபி இந்த வீட்ல இருக்க வரைக்கும், நீங்க அவர் கூட என்ன சேர்த்து வைக்கணும்னு நினைச்சுட்டு தான் இருப்பீங்க. அந்த மாரி எண்ணத்த நீங்க மாத்தியத்தா இருந்தா, கோபி இந்த வீட்ல இருக்கலாம் அத்த. இல்ல அப்டின்னா, யாருமே வந்துட்டு இந்த வீட்ல இருக்க வேணாம் அப்டிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு பேச, அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "என்ன பாக்கியா ரொம்ப பேசிட்டு இருக்க? வீடு வந்துட்டு உன் பேர்ல இருக்கு. உன் வீடு இருக்கறதோசரம்ல பேசிட்டு இருக்கியா?" அப்டிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "ஆமா அத்த, வீடு வந்துட்டு என்னோட வீடு தான். அந்த வீட்ல யார் யார் இருக்கணும், யார் யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணணும். என் வாழ்க்கைக்கு நிம்மதி இல்லாத மாரி ஒரு விஷயம் நடக்குது அப்டின்னா, அது நான் கண்டிப்பா அந்த ஒரு முடிவு எடுப்பேன் அத்த. அது யாரா இருந்தாலும் பரவால்ல. இந்த வீட்ல இருக்க வேணாம் தான் சொல்லிட்டு நானும் நினைப்பேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு பேச, இங்க ஈஸ்வரியும் வந்துட்டு, "சரி பாக்கியா, நீ சொன்ன மாரி நானே கூட வீட்ட விட்டு வெளிய போறேன். ஆனா கோபி மட்டும் இந்த வீட்ட விட்டு வெளிய போகவே கூடாது. அவன் ஏற்கனவே வந்துட்டு ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கான். அவன திரும்பவும் வந்துட்டு கஷ்டப்படுத்த நான் விரும்பல. கோபி இந்த வீட்ல இருந்துட்டு அவன் பசங்களோட இனியா கூட, செயின் கூட, இவன் கூட சேர்ந்து சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அதனால நானே வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய போயிர்றேன் பாக்கியா. நீ கோபியெல்லாம் வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய போக சொல்லாத." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க ஈஸ்வரி வந்துட்டு வேகமா போயிட்டு, அங்க ரூமுக்குள்ள போயிட்டு அங்க துணிய எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது, இங்க பாக்கியா வந்துட்டு இங்க ஈஸ்வரிட்ட பேச வராங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாரு பாக்கியா, நான் வீட்ட விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலயும் வந்துட்டு என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது.
தயவுசெய்து வந்துட்டு நீ ஏதாவது பேசணும் அப்படின்னா, நீ கோபிகிட்ட பேசிக்கோ. என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாரி, இங்க கோவத்திலே வந்துட்டு இங்க எல்லாத்தையும் வந்துட்டு இங்க எடுத்து வச்சுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "இங்க பாருங்கம்மா, நீங்கலாம் ஒண்ணும் வீட்ட விட்டு போக வேணாம். என்னால வந்துட்டு நீங்க எல்லாரும் ஏன் கஷ்டப்படுறீங்க? நானே வந்துட்டு எங்கேயாவது போய்க்கிறேன்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு இங்க ஈஸ்வரிய பார்த்து சொல்லவும், அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாருப்பா கோபி, நான் எது பண்ணாலும் வந்துட்டு உன் நல்லது தான் பண்ணுவேன். நீ வந்துட்டு எந்த விஷயத்திலயும் கஷ்டப்படக்கூடாது. அதனால நீ இந்த வீட்லயே வந்துட்டு இனியா கூட, செயின் கூட இரு. நான் கிளம்புறேன் வீட்ட விட்டு." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க பாக்கியா வந்துட்டு இங்க ஈஸ்வரி வீட்டுக்கு வெளிய போறதுனால அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும்.